ஒரு பைனாப்பிள் வச்சு ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணலாமா? இது நல்லா யம்மியா அதுவும் சில்லா சர்வ் பண்ண மோஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ரெசிபி. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் பைனாப்பிளை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு குவார்டர் பைனாப்பிளை நான் பியூரி கூட எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சைடில் இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க மோஸ்ட்ல ஒரு கோகனட் பேஸ்ட்டுக்காக கோகனட், சில்லி அண்ட் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தவால நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பைனாப்பிள் பியூரியும் ஆட் பண்ணி ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இந்த பியூரியும் பைனாப்பிள் ஆட் பண்ண பிறகு இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீனியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வீட் டிஷ் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 3/4 ஆஃப் த பைனாப்பிள் வந்து குக் ஆகணும். ஆல்மோஸ்ட் 3/4. ஸோ இது வந்து மூடி போட்டு மீடியம் ஹீட்ல குக் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் பைனாப்பிள் சாஃப்ட் பண்ணணும். இந்த கோகனட் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் இந்த கோகனட் வந்து குக் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes இருக்கும். மீடியம் ஹீட் வச்சு நீங்க குக் பண்ணுங்க. பைனாப்பிளும் அந்த கோகனட் பேஸ்ட்டும் பிளெண்ட் ஆன உடனே ஆஃப் ஆக்கிட்டு ஒரு 5 to 10 minutes கூல் டவுன் பண்ண விடுங்க. சைட்ல வந்து தயிரை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ண தயிரை நம்ம வந்து இந்த பைனாப்பிளோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கூல் டவுன் ஆகும், இல்லைன்னா தெரிஞ்சிடும். சைட்ல வந்து இந்த தயிர் வந்து மிக்ஸ் பண்ண பிறகு சைட்ல டெம்பரிங்காக நான் கடுகு, உளுந்து, வத்தல் இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில நான் வந்து தாளிச்சிருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்து நம்ம பைனாப்பிள் புளிசேரி ரெடி ஆயிரும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அது நல்லா சில்லா சர்வ் பண்ண முடியல உங்க ரெசிபி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.